வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நவம்பர் மாதம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கான புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சுங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நவம்பர் மாதம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு இப்போ ஆகஸ்ட் மாதமே புக் பண்ணணும். 3 மாதம் முன்னாடி புக்கிங் ஓப்பன் ஆகுது. அது வழக்கமாக ஒரு மாதமும் 18ஆம் தேதி ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த மாதம் ஒரு நாள் தள்ளி 19ஆம் தேதி ஓப்பன் ஆகுதுங்க. திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிறது வழக்கம் போல் சேவா எலக்ட்ரானிக் டிப். இந்த 4 முக்கியமான சேவைகள் இருக்குது பாருங்கள். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவையில் 4 முக்கியமான சேவைகள்: சுப்ரபாத சேவை, தோமால சேவை, அர்ச்சனை சேவை, அஷ்டதள பாத பத்மாராதன சேவை. இந்த 4 சேவைகளும் 19ஆம் தேதி காலைல 10 மணிக்கு இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஓப்பன் ஆகுது. 21ஆம் தேதி காலைல 10 மணி வரைக்கும் அது 2 நாள் இந்த ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்கும். எப்போ வேணாலும் பதிவு பண்ணலாம். ஃபஸ்ட்லேயே பண்ணால் ஃபஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. 19ஆம் தேதி காலைல 10 மணிலேருந்து 21ஆம் தேதி காலைல 10 மணி வரைக்கும் எப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலும் கம்ப்யூட்டர் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது காலைல 21ஆம் தேதி காலைல 12 மணிக்கு குழுக்கள் நடக்கும். அதில் நம்ம பேர் செலக்ட் ஆகிட்டோம்னா அதுக்கு நமக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணி இந்த சேவையில் நம்ம கலந்துக்க முடியும். அப்படி நம்ம மெசேஜ் வரலைன்னா கூட நம்ம ஆப்பில் ஏற்கனவே புக்கிங் லிஸ்ட்டில் போய் பார்த்தோம்னா அதில் நமக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம செலக்ட் ஆகிட்டோமா இல்லை நாட் செலக்டடா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் வரும். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷனை இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். இது புக்கிங் கிடையாதுங்க. இது ரிஜிஸ்ட்ரேஷன். உங்களுடைய பேர், உங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் போட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ண முடியும். 2 பேர் மேக்ஸிமம் இதில் பண்ண முடியுங்க. இதில் சுப்ரபாத சேவை பார்த்திங்கன்னா 120 ரூபா தான் டிக்கெட்டு. இந்த 4 சேவைகளில் முக்கியமான விசேஷம் என்னென்னா, நார்மலாக நம்ம சாமி பார்க்க போகும்போது அந்த கருடாழ்வார் மண்டபத்தோடு திரும்பி வந்துடுவோம். அதை தாண்டி அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்தபன திருமண்டபம், ராமர் மேடை, அதுக்கப்புறம் சயன மண்டபம் வரைக்கும் போயிட்டு பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற குலசேகரப்படின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் போயிட்டு அங்கே 11 அடி உயரத்தில் கம்பீரமாக இருக்கிற பெருமாளை மிக மிக அருகில் போய் பார்க்கும் வாய்ப்பு இந்த 4 சேவைகள்லையும் கிடைக்குங்க. அதனால தான் இந்த சேவைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா குலுக்கல் முறையில் வச்சுட்டாங்க. யாருக்கு பெருமாளை பார்க்க பிராப்தம் இருக்கோ அவங்க மட்டும் பார்க்கட்டுன்னு விட்டாங்க. இது ரொம்ப நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆர்ஜித சேவை கல்யாண உற்சவம் டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா 500 ரூபா டிக்கெட் வரும். ஆனால் இந்த சேவைகளில் ரொம்ப விலையும் கம்மியாக இருக்குது. ஆனால் டிக்கெட் டேரெக்டாக புக் பண்ண முடியாது. நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பெருமாள் நம்மளை பார்க்கணும்னு நினச்சாருன்னா நம்ம அந்த சேவையில் கலந்துக்க முடியுங்க. அந்த மாதிரி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் குழுக்கள் நடக்குது. இதில் சுப்ரபாத சேவை பாருங்கள், 120 ரூபா தான் டிக்கெட் இதுக்கு விடிய காலைல 3 மணிக்கு நம்ம அந்த சேவை நடக்கும். 1 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 1 மணிலேருந்து 2 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டோம்னா போதும். கரெக்டாக 3 மணிக்கு சுப்ரபாத சேவை ஆரம்பித்து 3:30 மணிக்கு முடிஞ்சிடும். அது முடிஞ்ச பிறகு தான் கருவறை கதவை திறந்து அதுக்கப்புறம் உள்ளே போவாங்க. இதை ஒரு நாளும் முதல்ல பெருமாளை பார்க்குற பாக்கியம் இந்த சுப்ரபாத சேவையில் கலந்துக்கிறவங்களுக்கு கிடைக்குங்க. ரொம்ப ஒரு அற்புதமான சேவை இது. அந்த கருடாழ்வார் மண்டபத்தில் ஒரு 200 பேருக்கு மேலே இருக்கும். சுப்ரபாதம் பாராயணம் பாடி முடித்த பிறகு உள்ளே விடுவாங்க. நேராக அதுக்கப்புறம் போயிட்டு ஆரத்தி காமிச்சிட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 240 பேர்லேருந்து 270 பேர் வரைக்கும் பண்ண முடியும். எல்லா நாளும் பண்ணுவாங்க. அது மாதம் 31 நாளும் சுப்ரபாத சேவை நடக்கும். எல்லா நாளுக்கும் நம்ம புக் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது தோமால சேவை. இந்த தோமால சேவையும் டெய்லி நடந்தாலும் ஆனால் பக்தர்களுக்கு செவ்வாய், புதன், வியாழன் அந்த 3 நாட்கள் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இதோட டிக்கெட் விலை 220 ரூபா. இந்த சேவை எப்படின்னா, சுப்ரபாத சேவை முடிஞ்ச பிறகு பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. பழைய அலங்காரத்தெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் புதுசாக மாலைகள்லாம் கொண்டு வந்து அந்த மாலைகளை புதுசாக சாத்துவாங்க. பெருமாளோட உடலில் போடுற மாலைகளுக்கு ஒன்றுக்கு ஒரு பேர் இருக்குங்க. திருவடியில் ஆரம்பிப்பாங்க. திருவடி மாலை, அப்புறம் கண்டசரி மாலை, அந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றுக்கும் ஒரு மாலை இருக்குங்க. அந்த மாதிரி மாலைகளை பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த தோமாலை சேவை அப்படிம்பாங்க. தோமாலை சேவைனா தோளில் சூட்டிய மாலை அப்படிங்கிறது தான் தோமாலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேவை செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும் நடக்கும். 220 ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. 3லேருந்து 3 வரைக்கும் சுப்ரபாதம், அடுத்தது 3லேருந்து 4, 4:30 வரைக்கும் அந்த தோமாலை சேவை நடக்கும். இதுக்கு அடுத்தது அர்ச்சனை சேவை. தோமாலை சேவை முடிஞ்ச பிறகு அதுக்கடுத்து அர்ச்சனை சேவை 4லேருந்து 4:30 வரைக்கும் நடக்கும். இதுக்கும் 220 ரூபா டிக்கெட்டு. இந்த தோமாலை சேவையிலும் சரி, அர்ச்சனை சேவையிலும் சரி, பக்தர்கள்லாம் என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா, அந்த கருடாழ்வார் மண்டபத்தை தாண்டி வரிசையாக இருக்குது ஸ்தபன மண்டபம் இருக்குது பாருங்கள், அதில் வரிசையாக பக்தர்களை உட்கார வச்சுருவாங்க. ஃபுல்லாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சேவையை நடக்கும். ரொம்ப அற்புதமான சேவைங்க. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பெருமாளுக்கு எதிராக உட்காந்து பெருமாளை கண்குள்ளில் பார்க்கலாம். அந்த மாதிரி வாய்ப்பு உள்ள சேவைகள் இது. ஆனால் இதில் என்னதுன்னா, ஆன்லைனில் பண்ணும்பொழுது ஒரு நாளைக்கு 10 பேர் தான் பண்ண முடியுங்க. அதில் 10 பேர் தான் ஒரு நாளைக்கு, வேறு வாய்ப்பே கிடையாது. இந்த தோமாலை சேவையும் சரி, அர்ச்சனை சேவையும் சரி, 2மே 10 பேர் தான். 220 ரூபா டிக்கெட்டு 2க்குமே. அதே மாதிரி செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும்தான். இந்த அர்ச்சனை சேவை என்னன்னா, பெருமாளோட 1008 பெயர்களை சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அதில் நம்மளும் கலந்துக்க முடியும். அந்த மாதிரி வாய்ப்பு உள்ள சேவை இது அர்ச்சனை சேவைங்கிறது. அதுக்கடுத்தது அஷ்டதள பாத பத்மாராதன சேவை. இந்த சேவை பார்த்திங்கன்னா, பெருமாளோட 108 திருநாமங்களை அவருக்கு பாதத்தில் ஒரு திருநாமங்களை சொல்லும் பொழுதும் ஒரு தங்க தாமரை, அழகிய 8 இதழ்களை உடைய தங்க தாமரை மலர்களை பெருமாளோட காலடி சமர்ப்பிப்பாங்க. அதாங்க அஷ்டதள பாத பத்மாராதன சேவைங்கிறது.
இந்த சேவையில் இருந்து செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க நம்ம கலந்துக்க முடியும். எல்லா நாட்களும் இது நடந்தாலும் பக்தர்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்கு இந்த சேவை நடக்கும். அது டயத்துக்கு மாறுதலுக்கு உட்பட்டது, அதில் போட்டிருப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். இந்த சேவையில் கலந்துக்கணும்னா 1250 ரூபாங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட். இது ஒரு நாளைக்கு 60 பேர் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆன்லைனில் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இதில் ஓப்பன் பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமையில் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 4 நாள் தான் வரும். ஒரு நாளைக்கு 60 பேர் வரைக்கும் ஆன்லைனில் புக் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேவைகளில் நம்ம வந்து தனித்தனியாக என்றைக்கு நமக்கு வேணுமோ அந்த ரேட்டில் புக் பண்ணிக்கலாம். எல்லா நாளும் பரவாயில்ல, எந்த சேவை இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு நாள் கிடைச்சாலும் போவேன் அப்படின்னா இதை புக் பண்ணும்போது செலக்ட் ஆள் கொடுத்து மொத்தத்தையும் புக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே புக் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி அந்த செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் நம்ம ஏதாவது ஒரு நாள் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்து நம்ம கிடச்சிதுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ண டைம் கொடுப்பாங்க. 2 நாள் டைம் கொடுப்பாங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் இந்த சேவையில் கலந்துக்க முடியுங்க. இந்த மாதிரி வாய்ப்பு உள்ள ஒரு அற்புதமான சேவை இந்த எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் சேவை. இது 19ஆந்தேதி காலைல 10 மணிக்கு ஆரம்பித்து 21ஆந்தேதி காலைல 10 மணி வரைக்கும் 2 நாள் ஓப்பனில் இருக்கும். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இதுக்கு வந்து ஒரு வருஷமாக 2 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு மாதம் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. இந்த மாதமும் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். கிடைச்சிதுன்னா உங்கள் சேனலில் போடுறேன். அதுமாரி உங்களுக்கும் இந்த பார்க்குற பக்தர்கள் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு இது கிடைச்சிதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 22ஆந்தேதி காலைல 10 மணிக்கு ஆர்ஜித சேவா புக்கிங் ஓப்பன் ஆகுது. ஆர்ஜித சேவாவில் 4 சேவைகள் வருங்க. கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், அதுக்கப்புறம் கடைசியாக சகஸ்ர தீப அலங்கார சேவை. ஒரு டிக்கெட் விலை வந்து 500 ரூபாங்க. அதுக்கு கல்யாண உற்சவம் மட்டும் மினிமம் 2 பேர் தான் பண்ண முடியும். 1000 ரூபா வரும் அதுக்கு. அன்றைக்கி டேட்டில் உங்களுக்கு வேணுமோ அன்றைக்கி டேட்டில் நீங்கள் சேவையில் கலந்துக்க முடியும். கலந்து சேவை முடிஞ்ச பிறகு உடனே சாமி தரிசனம் பார்க்க போகலாங்க. இந்த மாதிரி வாய்ப்பு உள்ள சேவை இது. ரொம்ப நேரம் வெயிட்டிங்லாம் ஆகாது. அந்த சேவை நடக்கிறது மினிமம் 1 ஹவராவது நடக்கும். அந்த சேவையில் நம்ம கலந்துக்கிட்டு அடுத்து நேராக உள்ள போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். இதுக்கு கல்யாண உற்சவம் சேவை, கல்யாண உற்சவம் சரி, ஊஞ்சல் சேவையும் சரி, இது ரெண்டுமே கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவைகள்ங்க. கல்யாண உற்சவம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு உள்ளே போனோம்னா கொடிமரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு லெஃப்ட் சைடில் துலாபார மண்டபம் இருக்கும். துலாபார மண்டபத்துக்கு அடுத்தது வெளிப்பிரகாரம் இருக்கும். அந்த வெளிப்பிரகாரத்தில் தான் கல்யாண உற்சவமே நடக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு சேவை இது. இது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த கொடிமரத்துக்கு பார்த்தீங்கன்னா, கொடிமரத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து அட்டாள மஹால்னு சொல்லுவாங்க, இல்லை ஜனா மண்டபம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து ஊஞ்சல் சேவை நடக்கும். ஒரு கண்ணாடி மாளிகை இருக்குது. அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே ஊஞ்சல் இருக்கும். கல்யாண உற்சவம் முடிஞ்ச உடனே பெருமாளை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு இங்கே ஊஞ்சல் சேவை பண்ணுவாங்க. ஊஞ்சல் சேவை டைம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2. கல்யாண உற்சவம் டைம் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 1. 12 மணிலேருந்து 1 மணிக்கு கல்யாண உற்சவம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அங்கேருந்து சாமியை தூக்கிட்டு வந்து இந்த ஊஞ்சல் சேவை மண்டபத்தில் வச்சு இங்கே அதுக்கு ஆராதனை பாடல்கள்லாம் பாடுவாங்க. அது கடைசியில் ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு வருவாங்க. இந்த 2 சேவைகளும் இந்த மாதிரி தான் நடக்கும். கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவைகள். இந்த ஃபுல்லாக கலந்துக்கிட்டோன்னு நீங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே கோயிலுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறது ஒரு பாக்கியம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 500 ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. இதுக்கே மேக்ஸிமம் 2 பேர் தாங்க பண்ண முடியும். கல்யாண உற்சவம் மட்டும் மினிமம் 2 பேர் தான். மற்றபடி ஊஞ்சல் சேவை, சகஸ்ர தீப அலங்கார சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இதுக்கெல்லாம் வந்து சிங்கிளாகவும் பண்ணலாம், டபுளாகவும் பண்ணலாங்க. அதிகபட்சம் 2 பேருக்கு மேலே பண்ண முடியாது. இது 500 ரூபா டிக்கெட்டுங்க அதுக்கு. இதுக்கு அடுத்தது அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா 22ஆந்தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஆர்ஜித சேவாலே விர்ச்சுவல் சேவான்னு சொல்லுவாங்க. அந்த விர்ச்சுவல் சேவா ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இதுவும் நவம்பர் மாதத்துக்கான புக்கிங் இது. இதுவும் ஆர்ஜித சேவாவில் உள்ள அதே உற்சவங்கள் தாங்க. என்ன இதில் விசேஷம்னா இது வந்து ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன். அதாவது நீங்கள் ஒரு டேட்டில் நவம்பர் மாதம் இப்போ 5ஆந்தேதி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 5ஆந்தேதி அன்றைக்கி இந்த சேவைக்கு உங்கள் நேம்லாம் புக் ஆகிடும். ஆனால் இந்த சேவையில் நீங்கள் கலந்துக்க முடியாது. இது வந்து விர்ச்சுவல் சேவா. அதாவது நீங்கள் இது வந்து டிவியில் தான் பார்க்க முடியும். டேரெக்டாக போய் கலந்துக்க முடியாதுங்க இந்த சேவையில். ஆர்ஜித சேவாவில் கல்யாண உற்சவத்தில் பண்ணுற மாதிரி நம்ம சேவையில் கலந்துக்கிட்டு உடனே போய் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற பேச்சே கிடையாது. இது வந்து முதல்ல சேவைக்கு புக் பண்ணணும். அந்த சேவைக்கு புக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் அந்த சேவைக்கு பணம் கட்டலாம். போன மாதம் உள்ள ஓப்பனில் இருக்கு பாருங்கள். இப்போ கூட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர் எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஏதாவது ஒரு நாட்களில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கல்யாண நாள் இல்லை பிறந்த நாள், அதாவது முக்கியமான நாட்கள் அது மாதிரி இருந்ததுன்னா அந்த நாட்களில் நீங்கள் பெருமாளுக்கு கோயிலுக்கு பணம் கட்டிடலாம். 500 ரூபா டிக்கெட்னா 2 பேர் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 2 பேருக்கு 1000 ரூபா கொடுத்து அந்த டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் விர்ச்சுவல் சேவாவில் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ 22ஆந்தேதி மத்தியானம் 3 மணிக்கு இந்த விர்ச்சுவல் சேவை ஓப்பன் ஆகும்போது நவம்பர் மாதத்துக்கான கோட்டா ஓப்பன் ஆகும்பொழுது நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் காட்டும். அது நீங்கள் தரிசனத்துக்கு இந்த மாதம் புக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும். அதை நீங்கள் ஓகேன்னு கிளிக் பண்ணிங்கன்னா நவம்பர் மாதத்தில் டேட் உங்களுக்கு காட்டும். அவைலபிள் எந்த டேட் அவைலபிள் இருக்கோ அதை நீங்கள் புக் பண்ணி சாமி தரிசனம் பார்க்கலாங்க. இது வந்து 2 ப்ராசஸ். முதல்ல வந்து இந்த சேவைக்கு பணம் கட்டிட்டு இந்த சேவையில் கலந்துக்கிட்டா நாங்கள் ஆன்லைனில் கலந்துக்கிறது. அதுக்கப்புறம் அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கலாம். செப்டம்பர் 10ஆந்தேதி கல்யாண உற்சவம் இருக்குது. அந்த டேட்டில் நீங்கள் 2 பேரும் பணம் கட்டுறீங்க. 1000 ரூபாய்க்கு பணம் கட்டிட்டு 2 பேரும் புக் பண்ணிட்டீங்கன்னா செப்டம்பர் 10ஆந்தேதி கல்யாண உற்சவம் நடக்கும். நீங்கள் டிவியில் பார்க்கலாம். அதோட முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு செப்டம்பர் 10லேருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 9ஆந்தேதி வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் புக்கிங் இந்த சாமி தரிசனம் பார்க்கலாங்க.
ஆன்லைனில் புக் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கான ஓப்பன் தனியாக ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள், 22ஆந்தேதி மதியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, விர்ச்சுவல் சேவான்னு. அதுதான் இது. நீங்கள் செப்டம்பரில் புக் பண்ணியிருந்தாலும் சரி தான், அக்டோபரில் புக் பண்ணியிருந்தாலும் சரி தான், நவம்பர் மாதத்துக்கு கணக்கு போட்டால் இப்போ ஓப்பன் ஆகும். நீங்கள் செப்டம்பர்லேயே புக் பண்ணிருப்பீங்க, நவம்பரில் ஓப்பன் ஆகும்பொழுது நீங்கள் நவம்பரில் சாமி பார்க்க நினச்சிங்கன்னா எந்த டேட்டில் வேணுமோ அதை நீங்கள் தனியாக புக் பண்ணி சாமி தரிசனம் பார்க்கலாம். இப்போ 300 டிக்கெட்டு சேர்ந்து ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கும், அதுவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும், அதனால கிடைக்கிறது சிரமம். பட் இந்த மாதிரி நாளே ஓப்பன் ஆகும்பொழுது உங்களுக்கு ஓரளவு ஃப்ரீயாகவே இருக்கும். அதுமாதிரி இந்த டிக்கெட் அது வந்து 300 டிக்கெட்டு, இது 500 டிக்கெட்டு. அதனால் இது ரொம்ப க்ரௌட் இருக்காது. குறிப்பிட்ட டேட்டில் ஒரு லீவு நாளாக இருக்கலாம், வேறு ஏதாவது முக்கியமான பண்டிகை நாளாக இருக்கலாம், அந்த நாட்களில் கூட இந்த ஆப்பில் புக் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். 500 டிக்கெட்டு விர்ச்சுவல் சேவான்னு சொல்லுவாங்க. இதே ஆர்ஜித சேவாக்குள்ளது தான் எல்லாமே. முக்கியமான விஷயம் என்னென்னா, இது 500 டிக்கெட்டு ஆர்ஜித சேவாவாக இருந்தாலும் ஆனால் சாமி தரிசனம் பார்க்க போகும்போது 300 டிக்கெட் வழி தாங்க போகிற மாதிரி இருக்கும். 500 டிக்கெட் வழியாக உள்ளே விட மாட்டாங்க. இதுக்கு வந்து சுபதமஞ்சி வழியாக உள்ளே விட மாட்டாங்க. இந்த 300 டிக்கெட் எங்கே ஆரம்பிக்குதோ அதிலே போர்டு போட்டுப்பாங்க, விர்ச்சுவல் சேவா ஆன்லைன் தரிசனம் போகும் வழின்னு போர்டே போட்டிருப்பாங்க. அது வழியாக தான் நீங்கள் உள்ளே போகணும். 300 டிக்கெட் எவ்வளோ டைம் ஆகுமோ அதே டைம் இதுக்கும் ஆகுங்க. அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 300 டிக்கெட்டில் ரொம்ப க்ரௌடாக இருக்குது, சனி ஞாயிறில் எடுக்க முடியல, ஆனால் இந்த இதில் எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக எடுக்கலாமே நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது கிடைக்கும். இதுக்கு அடுத்தது அங்க பிரதட்சணைங்க. 23ஆந்தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணை டிக்கெட் ஓப்பன் ஆகுது. நவம்பர் மாதத்துக்கான கோட்டா. ஒரு நாளைக்கு 750 பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாரம் சனிக்கிழமை 250 பேர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதனால் நவம்பர் மாதத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 பேர் கொடுப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குங்க. 2-3 பேர் கேட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி. ஏன்னா சனிக்கிழமை 250 பேர் விட்டு பார்க்குறாங்க, 250 பேர் எக்ஸ்ட்ரா கொடுத்து பார்க்குறாங்க. 2 வாரமும் கொடுத்துட்டாங்க, அடுத்த 2 வாரமும் கொடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்தமாதிரி கொடுத்தாங்கன்னா நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் கோட்டா 1000 ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஏற்கனவே முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கோட்டா 1000 பேர். அந்த மாதிரி அங்க பிரதட்சணை ஒரு 1000 பேர் ஆக்கினாங்கன்னா இன்னும் நிறைய பேர் சாமி தரிசனம் பார்க்கலாம். இந்த அங்க பிரதட்சணை 750 பேரே பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்தில் புக் ஆகிடுது. அவ்வளோதான், 3 நிமிஷம் தான். மொத்தமும் 750 பேர், ஒரு நாளைக்கு 750 பேர், அதுமாதிரி 30 நாளைக்கும் புக் ஆகுதுங்க. இந்த அங்க பிரதட்சணை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை மட்டும் பார்ட்டிசிபேஷன் கிடையாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் நடக்கும், அதனால் அங்க பிரதட்சணம் வெள்ளிக்கிழமை கிடையாதுங்க. மற்ற நாட்கள் எல்லா நாட்களும் உண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கே 750 பேருங்க. அது ஆன்லைனில் மட்டும்தான், அது ஆஃப்லைனில் கிடையாது. அது தவிர அது முழுக்க ஃப்ரீ டிக்கெட் வேறு. அது ஆப்பில் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். முதல்ல டேட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஒருத்தராக 2 பேருன்னு கேட்கும். அதுக்கு அடுத்தது பில்கிரிம் டீட்டெயில் கேட்கும். உங்கள் பேர், ஆதார் கார்டு, அந்த நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டார், அதாவது கம்பல்சரியாக போட வேண்டியது இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அட்ரஸ் காலத்தில் உங்கள் ஊர் பேரை மட்டும் போடுங்க போதும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். அது கிட்டத்தட்ட நம்ம ஃபில்லப் பண்ண நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட்லேருந்து 30 செகண்டுக்குள்ளே முடிஞ்சிடும் மொத்தமாகவே. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு டைமிங் அது பாருங்கள், நிமிஷம் வரும், 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரும், அதுதான் டைமிங். அதுக்கப்புறம் புக் பண்ணும்போது தவறெல்லாம் பண்ணிங்கன்னா உடனே புக் ஆகிடுங்க. அது ட்ரை பண்ணி பாருங்கள். இரவு 1 மணி 1:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 1:30 1:45 போனால் கூட போதுங்க, உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. குளிச்சுட்டு ஈரத்துணியோடு வரணுங்கிறது அவங்களோட ஒரே ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் தான் போகணுங்க. நிறைய பேர் எதுவுமே குளிக்காமலும் வராங்க. நார்மலாக வந்து அங்க பிரச்சனை பண்ணும்போது குளிச்சுட்டு போகணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதுமாதிரி பாருங்கள். 300 சிறப்பு வழி கவுண்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கிட்ட தான் இதோட என்ட்ரன்ஸும் இருக்குது. நீங்கள் புஷ்கரணியில் குளிச்சுட்டு நேராக ஈரத்துணியோடு அங்கே போகலாம். அவங்க உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அங்கேயே கூட நீங்கள் செல்ஃபோன்ஸ் லக்கேஜ் கூட வாங்கிப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ்லேயே கூட செல்ஃபோன்ஸ் வாங்கிக்கிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் செல்ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அதுமாதிரி உங்கள் டிக்கெட்லாம் வந்து கையில் குளிச்சுட்டு போனீங்கன்னா ஈரத்துணியோட போகும்போது நனைஞ்சிரும். அதனால் ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டாங்கன்னா ஒரு 1:30லேருந்து 2:30 வரைக்கும் அந்த உள்ளார வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2:30 மணிக்கு அங்கேருந்து திறந்து விட்ருவாங்க. 3 மணிக்கு கோயில் வளாகத்துக்கு போகலாம். கரெக்டாக 3 மணிக்கு சுப்ரபாத பாராயணம் ஆரம்பிக்கும் பொழுது அங்க பிரச்சனை பண்ண உள்ளே அனுப்புவாங்க. முதல்ல பெண்கள் தான் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் ஆண்கள் பின்னாடியே போகலாம். 3லேருந்து ஒரு அதிகபட்சம் 3:30 3:45 அங்க பிரச்சனை பண்ணிட்டு வெளியில் வந்துடலாங்க. திரும்ப ஒரு சுப்ரபாத பக்தர்கள்லாம் வெளியில் வந்த பிறகு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே போய்ட்டு நம்ம கருடாழ்வார் மண்டபம் வரைக்கும் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாங்க. இதான் வரல. மேக்ஸிமம் அங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 4 மணி ஆகும். அதுக்குள்ளே பண்ணிவிட்டு வந்துடலாம். முழுக்க ஃப்ரீ டிக்கெட் இருக்கிறதுனால 3 நிமிஷம் கூட புக் ஆகிடும். தவறுலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியுங்க. இதுக்கு அடுத்தது அதே நாள் 23ஆந்தேதி காலைல 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் மூலமாக பண்ணுற விஐபி பிரேக் தர்ஷன், இதற்கான புக்கிங் ஆரம்பிக்குது. தர்ஷன் 2 அக்காமடேஷன் கோட்டா ஓப்பன் ஆகுது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு. இதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த விர்ச்சுவல் சேவை மாதிரி தாங்க. இது வந்து சுவாமிக்கு கோயிலுக்கு வந்து ஒரு 10,000 டொனேஷன் பண்ணணும். மினிமம் 10,000 டொனேஷன் பண்ணணும். அந்த டொனேஷன் பண்ணிவிட்டு அது புக்கிங் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக சாமி தரிசனம், அதன் மூலமாக அக்காமடேஷன் எடுக்கிறதுங்க. அது ரிச்சுவல் சேவை மாதிரி 1 வருஷம் டைம் உண்டு. நீங்கள் எந்த டேட்டில் உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விசேஷ நாட்களில் கோயிலுக்கு டொனேஷன் பண்ணணும், கோயிலுக்கு நம்ம பணம் கட்டணும், உண்டியல் காணிக்கை பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் நினச்சி இதுக்காக கோயிலுக்காக டொனேஷன் பண்ணிங்கன்னா மினிமம் 10,000 பண்ணிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு சாமி தரிசனம் பார்க்கலாம். செப்டம்பர்லேயே ஒரு 15ஆந்தேதி வாக்கில் நீங்கள் ஒரு 10,000 டொனேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க,
அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் டொனேஷன் பண்ண ஹிஸ்ட்ரி அதிலே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நவம்பர் மாத கோட்டா இப்போ ஓப்பன் ஆக போகுது பாருங்கள். அப்போ ஓப்பன் ஆகும்பொழுது 23ஆந்தேதி காலைல 11 மணிக்கு நீங்கள் அந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு புக் தர்ஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நவம்பர் மாதத்தில் என்னென்ன டேட்டில் அவைலபிள் இருக்குன்னு காட்டும். உங்களுக்கு வேணுங்கிற டேட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அது இந்த டிக்கெட்டை தர்ஷனுக்கு புக் பண்ண உடனே புக் அக்காமடேஷன் அடுத்த ஆப்ஷன் காட்டும். அதில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு அக்காமடேஷன் சேர்த்து புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இதில். இதுக்கு வந்து சுவாமிக்கு வந்து முதல்ல 10,000 டொனேஷன் பண்ணணுங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கும் ஒரு ஆளை சாமி தரிசனம் பார்க்க போகலாம். ஒரு 10,000 டொனேஷன் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு தனியாக இன்னொரு 500 பணம் கட்டணும். 10,500 மொத்தத்தில் இது 10,500 பணம் கட்டினோம்னா சாமி தரிசனம் பார்க்கலாம். அக்காமடேஷன் வேணும்னா நம்ம 100 ரூபாயோ 1000 ரூபாயோ அது தனியாக நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் இது. இப்போ நவம்பர் மாதத்துக்கான கொட்டை தான் இப்போ ஓப்பன் ஆகுது. இதில் நீங்கள் டொனேஷன் பண்ணும்பொழுது ஒரு 10,000 மட்டும் பண்ணால் ஒரு ஆள் பார்க்கலாங்க. இல்லை ஒரு 40,000 50,000 பணம் கட்ட போகிறேன் சுவாமிக்காக டொனேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா 4 பேர் 5 பேர் மேலே பிரித்து ஆளாளுக்கு 10,000 பணம் கட்டிங்கன்னா எல்லாருமே சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. அது மாதிரி இந்த சாமி தரிசனம் பண்ண போகும்போது இதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா பிகினிங் பிரேக் தர்ஷன் அப்படிங்கிற பேரில் காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த தரிசன டைம். அது 6 மணிங்கிறது ஒரு 7 மணி ஆகிடும். 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தரிசனத்துக்கான அலோவ் பண்ணுவாங்க. அந்த மணி நேரத்தில் பொதுவான பக்தர்கள் எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுவாங்க. வேறு எந்த சேவைகளுமே நடக்காது. இந்த விஐபி பிரேக் தர்ஷன் பக்தர்கள் மட்டும் உள்ளே விடுவாங்க. டேரெக்டாக நம்ம உள்ளே போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி இது உள்ள சுப்ரபாத பக்தர்கள் உள்ளே போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த கருடாழ்வார மண்டபத்தை தாண்டி உள்ளே வரைக்கும் போகலாம். சுவாமிக்கு முன்னாடி குலசேகர் படி வரைக்கும் முன்னாடி வரைக்கும் போய் நின்று பெரும்பாலும் மிக அருகில் நின்று பார்க்கலாம். அங்கேயே நமக்கு தீபாராதனை கிடைக்கும். ஜடாயு தீர்த்தம் இதெல்லாமும் அங்கேயே நம்ம வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இந்த சேவையில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கோவிலுக்கு 10,000 டொனேஷன் பண்ணி அதன் மூலமாக சுவாமி தரிசனம் பார்க்குற விஐபி பிரேக் தர்ஷன் இந்த மாதம் 23ஆந்தேதி காலைல 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. தேவை உள்ளவங்க அதை யூஸ் பண்ணிங்க. இதுக்கு அடுத்தது அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு, அதாவது 23ஆந்தேதி மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்களுக்கான கோட்டா ஓப்பன் ஆகுது. இதுவும் முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டுங்க. அதே மாதிரி இது முழுக்க ஆன்லைன் மட்டும்தான், ஆஃப்லைனில் கிடையாது. ஆன்லைன் மட்டும்தான். நிறைய பேர் இது ஆஃப்லைனில் கிடைக்கும், செவ்வாய்க்கிழமை போனால் நேராக போனால் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பொருளை கிளம்புனது டிடிடிலே தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுமாதிரி எந்த விதமான எக்ஸ்ட்ரா கோட்டாவும் கிடையாது. இது ஆன்லைன் மட்டும்தான். ஒரு நாளைக்கு 1000 பேர். இடையில எந்த நாட்களும் இடையில ஸ்பெஷல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆஃப்லைனில் நேரடியாக வந்து வாங்கவே முடியாது சொல்லி டிடிடியில் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. மாதத்தில் எல்லா நாளும் பண்ண முடியும். இடையில கேப்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு. இந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கு முதியோர்களுக்கு என்ன கண்டிஷன்னா, அவங்களுக்கு வந்து 65 வயசு பூர்த்தி ஆகிருக்கணுங்க. 65 வயசு நடந்துக்கிட்டு இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 65 வயசு பூர்த்தியான மட்டும்தான் அதில் உள்ள நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நீங்கள் ஆதார் கார்டு உங்களோட ஆதார் கார்டில் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதில் நீங்கள் அப்லோட் பண்ண உடனே அவங்க 65 வயசு பூர்த்தி ஆகலைன்னா அதை வந்து அக்செப்டே பண்ணாது முதல்ல. அதனால் 65 வயசு உங்களுக்கு பூர்த்தி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உதவிக்காக கூட இன்னொருத்தவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து உங்களோட குடும்ப உறுப்பினராக இருக்கணும், இல்லை ரத்த சம்மந்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு 45 வயசு 50 வயசு ரேஞ்சில் இருந்தாங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணும்போதே உங்களோட ஸ்பௌஸ் வராங்களா அப்படின்னு கேட்கும். அதில் ஆமான்னு கிளிக் பண்ணிவிட்டு கூட யார் வராங்களோ அவங்களுடைய பேர், அவங்களோட ஆதார் நம்பர் அதில் பதிவிடுங்க. அதில் பதிவிட்டிங்கன்னா அவங்கள அழைச்சிட்டு போகலாம். அவங்களோட ஆதார் கார்டை அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் உங்களோட ஆதார் கார்டு நீங்கள் அதில் வந்து அப்லோட் பண்ணணும். விசிட்டிங் கார்டு சைஸுக்கு அது ரெடி பண்ணி வச்சிங்க. அந்த சைஸை நீங்கள் வந்து அந்த ஆன்லைனில் புக் பண்ணும்போது அப்லோடுன்னு காட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணுங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸுக்கும் இதே மாதிரி தாங்க. ஆதார் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தவிர நீங்கள் வந்து இதில் உள்ள ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அப்படிங்கிறதுக்கான கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட் வேணும். ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட்டு உங்கள் கையில் இருக்கணும். அதுதான் இதோட ப்ரூஃபு. இதற்கான டைமிங் பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 1 மணிக்குள்ளார கோயிலுக்கு இடது பக்கம் தெற்கு மண்டப விழாங்க இருக்குது பார்த்தீங்களா, சுபதமன்றிலாம் இருக்கும். அதுக்கு அடுத்தது திருமலை நம்பின்னு ஒரு சன்னதி இருக்கும். அந்த சன்னதிக்கு அடுத்தது பெரிய ஹால் 2 ஹால் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். அந்த இடத்துல வெயிட்டிங் ஹால் பெரிய ஹால் கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம 12 மணிலேருந்து 1 மணிக்கு அங்கே போயிட்டோம்னா அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அங்கேயே நமக்கு வந்து பால் சாப்பாடு இதெல்லாம் கொடுப்பாங்க. வேணுங்கிறவங்க அங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு திறந்து விடுவாங்க. 2லேருந்து 3:30 வரைக்கும் போய் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாங்க. கருடாழ்வார் மண்டபம் வரைக்கும் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். தரிசனம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பொது பக்தர்கள் எல்லாருமே நிப்பாட்டிடுவாங்க. விஐபி பிரேக் தரிசனம் எப்படி நிப்பாட்டுறாங்களோ அந்த மாதிரி இந்த 1 மணி நேரத்துக்கு பொது தரிசனமே கிடையாதுங்க. 300 டிக்கெட்டும் விட மாட்டாங்க, ஃப்ரீ தரிசனம் விட மாட்டாங்க. எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. கரெக்டாக அந்த 1 மணி நேரம் எந்த தள்ளுமுள்ளும் இல்லாமல் நிதானமாக போய் சாமி பார்க்கலாம். அவசரப்படுத்த மாட்டாங்க. இழுத்து தள்ளுற வெள்ளம் கிடையாது. உங்களுக்கு ஆதரவாக கூடவே வருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் துணைக்கு உங்களுக்கு ஆள் இல்லைன்னா அவங்க கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அங்கே உள்ள சேவாக்ஸ்லாம் ரெடியாக இருப்பாங்க. அந்த கவுண்டர் வழியாக தான் போகணும், லைனில் தான் போகணும். அது வழியாக என்ன தள்ளுமுள்ளு இல்லாமல் நிதானமாக போய் சாமி பார்த்துட்டு வரதுக்கான வழி இந்த சேவையில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதுக்கான தகுதி இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணும். அது ஒன்று தான் அதில். கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப நிதானமாக
அழகாக சாமி பார்த்துட்டு வரலாங்க. இதுக்கு அடுத்தது 300 சிறப்பு வழி தரிசனம் திருமலா திருப்பதி ரெண்டுக்கும் அக்காமடேஷனுக்கும் ஆன்லைன் புக்கிங் இருக்குது. அதற்கான டீட்டெயிலும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸு தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.